GS அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு 2 days கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஆஃபீஸ் ஷிஃப்டிங் அது இதுன்னு ஓடிருச்சு. ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் அட்ரஸ் தெரியாதவங்க நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் நான் போட்டிருக்கேன். விருதுநகர் பீப்புள் டைரக்டா ஆஃபீஸ் விசிட் பண்ணி வர்றவங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல பாருங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளோட கூகுள் ப்ரொஃபைல்ல நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். மேலும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, லொக்கேஷன் டைரக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணாதவங்க, சரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் மிக மிக நன்றி. நிறைய கமெண்ட் பண்றீங்க. என்டையர் ஜாதகத்தை அதுல போட்டீங்கன்னா என்னால அதுல பதில் சொல்ல முடியல. உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் வாங்கி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஒரு முடிவை வந்து தெளிவா எடுக்க முடியாத நபர்கள் யார்? பொதுவா ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி. சோ எந்த ஜாதகத்துல எல்லாம் லக்னம், லக்னாதிபதி கெட்டு யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சந்திரன் தேய்பிரை ஆகி பாவர்களோடு சனி, ராகு, கேது க்ளோஸா கன்ஜெக்ட் ஆகி சனி பார்வை பெற்ற சந்திரன் இல்லைன்னா அமாவாசை சந்திரன், இதெல்லாம் வந்து கடுமையான சந்திரன் வந்து ஒரு ரொம்ப பாவத்தன்மையோட ஒரு நிலைமையில இருப்பாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாம இவங்களால ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமாங்கிற சிந்தனை ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம திணறுவாங்க. லக்னம், லக்னாதிபதி உங்கள் சந்திரன் இவங்க கெட்டு போகும்போது உங்களால எந்த முடிவுமே ஒரு தெளிவா எடுக்க முடியாது.